மக்களாகிய நம்மலாம் எந்த அளவுக்கு முட்டாள்தனமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு உணர்த்தரமான சம்பவங்கள் அடிக்கடி நடக்கிறது உண்டு. அந்த மாதிரியான சம்பவம் தான் கரு சம்பவமாக நான் பார்க்குறேன். இந்த சம்பவம் குறித்து நீங்கள் இது வரைக்கும் பல காணொலி பார்த்துருப்பீங்க, பல பேர் பேசி கேட்டிருப்பீங்க. ஏன்னா அவங்க தரப்பு நியாயத்தையும் பேசியிருப்பாங்க, எதிர் தரத்து தவறுகளையும் சுட்டி காட்டி பேசியிருப்பாங்க. ஸோ நிறைய பார்த்துருப்பீங்க. பட் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த மற்ற வீடியோஸ் எல்லாமே இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுமானத்தின் அடிப்படையாக தான் பார்த்துருப்பீங்க. பட் நான் இப்போ என்னென்னா கிடைத்த தரவுகளை வச்சு இதுதான் நடந்திருக்கும், இப்படி தான் போயிருக்கு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக அனலைஸ் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த சம்பவம் நடந்த உடனே வந்த எல்லா காணொலியும் முக்கியமான ரீசன்ஸாக சொல்லப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, பவர் கட் ஆனது, விஜய் சார் வந்த ஒரு 10 நிமிஷத்துல இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப குறுகலான ஒரு இடத்த கொடுத்துட்டாங்க, போலீஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணது சரியில்லை, ரொம்பவே குறைவான எண்ணிக்கையில் தான் போலீஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல காரணம் சொல்லியிருப்பாங்க. பட் எல்லா காரணத்துக்குமே உண்மையாகவே வேறு காரணம் உண்டு. அது என்னான்ட்டு இப்போ தான் ஒன்றுன்னா வெளியே வந்துட்டு இருக்கு. அதையும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். இந்த சம்பவம் குறித்து எழுந்த பல குற்றச்சாட்டுகளை ரொம்பவே முதன்மையான குற்றச்சாட்டு என்ன பார்த்தீங்கன்னா, டிஎம்கே வந்து வேணும்னே பண்ணிட்டாங்க, அவங்க கேட்ட இடத்த கொடுக்காம ரொம்ப குறுகலான ஒரு சாலையை கொடுத்து இந்த சம்பவத்துக்கு முதல் காரணமாக அவங்க தான் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் இருந்திருக்கலாம். பட் நான் எப்படி பார்க்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பொதுக்கூட்டமோ இல்லை ஒரு மாநாடோ கிடையாது, ஒரு திறந்த வெளியில் ஒரு கிரவுண்டில் கொடுக்குறது. இது வந்து தேர்தல் பிரச்சாரம். ஸோ பிரச்சாரத்துக்கு எப்பவுமே ஊருக்குள்ளே தான் கொடுப்பாங்க. மேபி இன்னும் கொஞ்சம் ப்ராடான ரோடு அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பல காரணம் இருக்கலாம், அது சிபிஐ விசாரணைலாம் தெரியும். ஸோ இது பிரச்சாரங்கிறது இந்த மாதிரி ரோட்டில் தான் கொடுக்கப்படும். இதுக்கேற்ற க்ரௌடு, இதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது முதல் தவறு. இரண்டாவதாக சொன்ன குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பவர் கட் ஆனது. ஆக்சுவலாக அங்கே பவர் கட் ஆகலைங்க, ஜென்ரேட்டர், இந்த நம்ம கட்சி ஏற்பாட்டாளர் செஞ்ச ஜென்ரேட்டர் தான் அங்கே வந்து ஆஃப் ஆகிருக்கு. அதுக்கு காரணமும் பார்த்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து ஜென்ரேட்டருக்குன்னு தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் மாதிரி அலோகேட் பண்ணி தான் செட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த கூட்டம் வந்து ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி மிகுதி காரணமாக அந்த ரூமையே தகர்த்துட்டு மக்கள் உள்ளே போயிட்டு அதன் காரணமாக தான் அந்த லைட்ஸ் எல்லாமே ஆஃப் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது இது இபி டிபார்ட்மெண்ட்ஸ் சம்மந்தப்பட கிடையாது. இது வந்து அங்கே செட் பண்ண ஜென்ரேட்டர் தான் ஆஃப் ஆகிருக்கு. அங்கே நிகழ்வில் இருந்தவங்க சொல்லியிருக்காங்க, பல கடைகள்லாம் லைட் எரிஞ்சிருக்கு, பெரிய பெரிய ஜென்ரேட்டர் செட் பண்ண பெரிய பெரிய லைட்டு தான் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இந்த காரணமும் இங்கே இந்த மாதிரி அடிபடுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சம்மந்தமே இல்லாமல் அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்தது, எதுக்கு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு யாருக்குமே டவர் கிடைக்காத ஆம்புலன்ஸ் கவர்மெண்ட் எப்படி டவர் கிடச்சி உள்ளே வந்தாங்கன்னு சொல்லிட்டு தெரியலன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு குற்றச்சாட்டாக வச்சாங்க. அது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே தான் ஆம்புலன்ஸ் வந்து கொஞ்சம் பக்கமாக சொல்லுங்க, ஏன்னா வந்து க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்குது, எதாவது அசம்பாவிதம் நடந்தால் உடனே ரீச்சபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ் அவங்க தான் கொஞ்சம் பக்கமாக நெருக்கமாக 200 மீட்டருக்குள்ளே நிற்க மாதிரி ஏற்பாட்டாளர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான், ஏன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு அடிச்சிருக்காங்க. அவர் என்ன வாக்குமா கொடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் காணொலியே விட்டுருக்கிறார். ஒரு குழந்தை அடிப்பிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே மயக்க மட்டும் விழுந்த குழந்தை எடுத்து போய் ஹாஸ்பிட்டலில் ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. ஸோ அது போகும்போதும் இந்த மாதிரி குழந்தை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி போகிற காணொலியுமே வலைதளத்தில் இருக்குது. அதே மாதிரி திரும்பி வர அவர் பேச்ச வீடியோவுமே வலைதளத்தில் இருக்குது. அப்படிங்கும்போது அங்கே திடீர்னு எங்கிருந்தோலாம் ஆம்புலன்ஸ் வர கிடையாது, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே தான் ஆம்புலன்ஸை கொஞ்சம் அருகாமையில் இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு மிக மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ரொம்ப காலதாமதமாக வந்தது. இதுக்கு பார்த்தீங்கன்னா பர்மிஷன் என்னவோ 11 to 5 தான். இதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, விஜய் வர வழி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து சூழ்ந்துட்டாங்க. அவர் வந்து கூட்டம் ரொம்ப மக்கள் நெரிசல் ஜாஸ்தியாக இருந்தாலும் வண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துச்சு, அதனால் காலதாமதம் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட நாமக்கல்லில் 8:45க்கு பேச வேண்டியவர் சென்னையிலேருந்து 8:45 தான் கிளம்பிக்கிறாரு. இதை எந்த வகையில் யாரால் மறுத்து பேச முடியும்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், காலதாமதம் ஆக கூட்டம் சேர்ந்துகிட்டே போகும். ஏன்னா காலையிலிருந்து அவரை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மக்கள் எல்லாருமே உள்ளதாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு மேலே அவர் வந்து பேசிட்டு போயிருந்தாருன்னா, இதுக்கு மேலே அவர் பேசிட்டு போயிட்டா இருப்பான்னு சொல்லிட்டு புதுசாக க்ரௌடு சேர்ந்துருக்காது. பட் அவர் இன்னும் வரல அப்படிங்கிற காரணத்தால் இன்னும் அவர் வரல, போய் ஒரு பாட்டு வந்தலாம் பார்த்தலான்னு சொல்லிட்டு கூட்டம் ஆட் ஆகிட்டே போயிருந்துருக்கு. இது அடுத்த ரீசன். இது மட்டும் இல்லாமல் அந்த லொக்கேஷன் எங்கே பேசணும்னு லொக்கேஷன் கொடுத்தாங்களோ அந்த இடத்துக்கு எல்லா கூட்டமும் சேரத்துக்கான இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லொக்கேஷனுக்கு வரத்துக்கு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எப்பயுமே விஜய் உட்காந்துருக்கிறதுக்கு மேலே ஒரு ஃபேஸ் தெரியுற மாதிரி ஒரு லைட் இருக்கும். ஸோ அந்த லைட்டை வந்து ஆஃப் பண்ணிட்டார். ஏன்னா விஜயை பார்க்கறதுக்கு தான் எல்லா கூட்டமும் வருது. மேபி அவர் லைட்டை போட்டுட்டு வெளியே மேலே நின்றுட்டு வந்திருந்தாருன்னா பார்த்துட்டு அப்படி எப்படி டிஸ்பஸ் ஆகல கிளம்பியிருப்பாங்க. அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டு அவர் கேரவன் உள்ளே போயிட்டனால அவர் யாராலையும் பார்க்க முடியல. அப்படின்னால அந்த இடத்துக்கு பேசக்கூடிய இடத்துக்கே போனால் தான் அவரை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டனால எல்லாரும் அந்த ஒரே இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஸோ அந்த ஒரே இடத்துக்கு போய் சேர்னால்தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி காலையிலேருந்து ஆர்கனைஸாக கரெக்டாக தான் இருந்துச்சு, விஜய் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நடந்துச்சு, இந்த 10 நிமிஷத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தான் இவ்வளவும், ஸோ யாரோ வந்து தூண்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் காரணம் என்னன்னா, அவர் லைட் ஆஃப் பண்ணிட்டே வந்தனால அந்த 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்த மொத்த கூட்டமும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது தான் பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டமோ பிரச்சாரமோ இல்லை ஒரு மாநாடோ அந்த மாதிரி நடந்துச்சுன்னா
அங்கே இருக்கிற மக்களில் 3/4 பாகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசியல் சம்மந்தப்பட்ட ஆள் தான் இருப்பாங்க. மீதி 1/4 பாகம் தான் அதை பார்க்க வந்தவங்க பொதுமக்கள் தொண்டர்கள்ட்டு வந்திருப்பாங்க. பட் இங்கே விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 3/4 பாகம் அவரை பார்க்க வந்தவங்க தான், வெறும் 1/4 பாகம் தான் அந்த அரசியல் இருக்கிறவங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கூட்டம் நடக்க நம்ம நிறையவே பார்த்துருப்போம், எல்லா கட்சியும் கூட்டம் நடக்க நிறையவே பார்த்துருப்போம். ஒரு சில கூட்டங்களில் வந்து மக்கள் தானாக வருவாங்க, ஒரு சிலர் வந்து ஓட்டர் கோழி பிரியாணி கொடுத்து கூட்டம் சேர்ப்பாங்க. ஒரு சில கட்சிகள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தன்னிலட்சியாக இளைஞர்கள் நிறைய பேர் சேருவாங்க, இளைஞர்களாக சேருவாங்க, மற்றபடி ஃபேமிலியாக வராது. பட் இங்கே வந்து இங்கே எல்லாமே தன்னிலட்சி, எல்லாமே அவங்களா முன் வந்து பார்த்தவங்க தான். பட் இங்கே விஷயம் என்னென்னா அவர் ஆக்டர் அப்படிங்கிற காரணத்தினால மட்டுமே ஃபேமிலியாக வந்து பார்த்தாங்க. மற்ற எந்த ஒரு கட்சி கூட்டத்துலையும் இவ்வளோ ஃபேமிலி நீங்கள் பார்க்க முடியாது, வருவாங்க பட் இவ்வளோ ஃபேமிலி நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஆக்டர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் ஃபேமிலியாக பெண்கள் குழந்தைகள் வந்து பார்த்தாங்க. ஸோ இதுதான் இங்கே மிகப்பெரிய ட்ராஜடியாக போய் முடிஞ்சுது. இத்தனை குழந்தைகள் செத்ததுக்கு, இத்தனை பெண்கள் செத்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா இவர் வந்து இது வரைக்கும் அரசியலில் பெருசாக சாதிச்சோ, நம்ம எம்ஜிஆர் மாதிரியோ இல்லை அம்மையார் ஜெயலலிதா மாதிரியோ இல்லை கருணாநிதி மாதிரியோ அரசியலில் பெருசாக ஒரு நீண்ட நெடு பயணம் இருக்குது, நிறையா சாதிச்சு காட்டுறதுக்காக அவர் அரசியலை பிடிச்சி போய் யாரும் வர கிடையாது. அவர் நடிப்பை பிடிச்சி போய் அவரை பார்க்கறதுக்காக வந்த கூட்டம் தான் இது அத்தனையுமே. அப்படிங்கும்போது தான் இத்தனை குழந்தைகளும் இத்தனை பெண்களும் இருக்கிறதுக்கான காரணமாக இருக்குது. இதெல்லாம் வந்து முட்டாள்தனத்தின் உச்சம் இல்லைங்களா? இந்த சம்பவத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு இல்லை பிடிக்கல அப்படின்னா அதை நம்ம எல்லா இடத்துலையுமே காட்டணும்னு அவசியமே கிடையாது. உங்களுக்கு விஜயை பிடிச்சிருக்கா, அதை நீங்கள் எங்கே காட்டணும்னா அவர் எலெக்ஷனில் நிற்கிறாரு, ஸோ நீங்கள் எலெக்ஷன் டே அன்றைக்கி அவருக்கு போய் நீங்கள் ஓட் போட்டிங்கனாவே போதுமானது. இல்லை அவரை பிடிக்கலையா, அவரை தவிர்த்து உங்களுக்கு வேறு யாரை பிடிக்குமோ அவங்களுக்கு போய் ஓட் போட்டிங்கனாவே போதுது. இதுதான் ஒரு அரசியல் ஜனநாயக மக்கள் நம்மளோட கடமை, நமக்கு இதுவே போதுமானது. மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. பட் அதை தவிர்த்து இவர் ஒரு செலிபிரிட்டி, இவரை வராரு, இவரை பார்க்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு நம்ம மெனக்கெட்டு போய் இவ்வளோ குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் ரொம்பவே தேவையில்லாத விஷயங்க. இதெல்லாம் நம்ம ரொம்பவே தவிர்க்கணும். இதெல்லாம் முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை திருத்திக்கணும். இதில் எல்லா சம்பவத்தையும் எல்லா பிரச்சனையுமே நம்மளை தான் முதல் குற்றவாளி யாருன்னு பார்த்தா பொதுமக்களாகிய நம்ம தான். நம்ம இப்படி தேவையில்லாமல் அப்படி ஒரு கிரேஸாக போய் நின்று பார்க்கணுன்ட்டு இல்லாமல் இருந்தால், ஏன்னா காலையில் இருந்து அங்கே ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி இல்லை, ஒரு தண்ணி ஃபெசிலிட்டி இல்லை, இது எல்லாமே தெரிஞ்சு நம்ம காலையிலேருந்து அவருக்காக வெயிட் பண்ணி பார்க்கணுன்ட்டு என்னங்க இருக்குது? நான் ஒன்றும் அவரை பார்க்க வேணாம் குத்தனா சொல்ல கிடையாது, அப்படி நேர்லேயே தான் பார்க்கணும் அப்படிங்கிறத கிடையாது. அவருக்கு பிடிச்சிருக்கா டிவியில் பாருங்கள், அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், பேக் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். நேரில் போய் நான் க்ரௌடாக நின்று இதெல்லாம் எதுக்கு? இனியாவது இது போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சியாகட்டும் இல்லை அரசியல் பொதுக்கூட்டமாகட்டும் எதுவாக இருந்தாலுமே கூட அந்த நிகழ்ச்சிக்கு தேவையான எல்லா முன்னேற்பாடுகளையும் உறுதி செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி ஏற்பாட்டாக கவனிச்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசும் இவங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் பண்ணி கொடுக்கணும். எந்த ஒரு அரசியல் காரணமும் இல்லாமல் கால்குலேஷனும் இல்லாமல் ஒரு கூட்டம் நடக்குதுன்னா பப்ளிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குன்ட்டு அரசும் முன்னெடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னது எத்தனையோ பேருக்கு மக்கள் முரண்பாட்டு கருத்து இருக்கலாம், இல்லை ஒத்தும் போகலாம். எதுவாக இருந்தாலும் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதும் உங்களோட விருப்பம். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இது உங்கள் டுடேஸ் டாபிக் வித் ஜேஎஸ்கே. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் மாதிரி தட்டி விட்டுருங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை பாய்.